அவசரம் அவசரம் அவசரம், எல்லாமே அவசரமாக இருக்கணும். ஏதாவது ஒரு நல்ல வேலையை பண்ணோன்னா ஐயோ இவ்வளோ டைம் எடுக்குமா அப்படிங்கிறோம். அதே நம்மளுக்கு பிடிச்சதாக இருந்தாக்க 2 நாள் 3 நாள் ஆனாலும் நம்ம உட்காந்து பண்ணிகிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் பகவத்கீதா பற்றி சொல்லணுன்னு, மேடம் 701 ஸ்லோகம் இருக்குது மேடம், 1 வருஷத்தில் கற்றுக்க முடியுமா, 6 மாதத்தில் கற்றுக்க முடியுமா, 1 மாதத்துக்குள்ளே சொல்லி தருவேளா, இப்படி தான் அவசர அவசரமாக பண்ணுறோம். ஆனால் வேரியஸ் ஃபார்மேட்ஸில் நான் ஒவ்வொரு இதுலேயும் பகவத்கீதாவை பற்றி நிறையா சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி 18வது அத்தியாயமான மோக்ஷ சந்நியாச யோகத்தை பற்றி ஒரு சில கருத்துக்கள் பார்க்க போகிறோம். இந்த 18 அத்தியாயத்தோட என்னுடைய கருத்துக்களை நான் இது பதிவாக போட்டிருக்கேன். அதை தவிர்த்து ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு வார்த்தைக்கும் இருக்கிற மீனிங்கும் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் பொறுமையாக, ஏன்னா இது மட்டும்தான் நம்மளுக்கு பொறுமையாக பண்ணக்கூடிய ஒரு வேலை. இது வேலைன்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு மற்ற ஜென்ரேஷன், நம்மளோட ஜென்ரேஷனுக்கு அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெரிய பொறுப்பு இருக்குது. அதனால் இது நம்மளுடைய வேலை. ஸோ இந்த வேலைகள்லாம் நல்லா பண்ணோங்கிறதுனால பொறுமையாக எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கு, கமெண்ட்டு, ஹைப்பு, ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள். பை எ தேங்க்ஸ் அப்படின்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களால் இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு ஸ்பான்சர் பண்ண முடியும், இல்லை ஒரு நல்ல காரியத்தை கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னா பை எ தேங்க்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டு ரொம்ப அதிகமாக தேவைப்படுற காலம் இது. இப்போ நம்ம 18 அத்தியாயத்தோட சில கருத்துக்களை பார்க்கலாம். ஐயம் விலக்குவோம், அவனை சரணடைவோம். நித்திய நைமித்திக கர்மங்களை செய்தே தீர வேண்டும், செய்யாவிடில் பாபம் நேரிடும். கர்மம், உறுதி, இன்பம் என்று இவை ஒவ்வொன்றும் சாத்வீகம், ராஜசம், தாமசம் என 3 வகைப்பட்டிருக்கு. கடவுளை தமக்குரிய கர்மங்களால் ஆராதித்தால் சித்தி பெறலாம். கண்ணனுடைய உபதேசத்தை கேட்டு அர்ஜுனன் மயக்கமற்று நல்லறிவு பெற்று போர் புரிய தொடங்கினான். இது சஞ்சயன்கிறவர் திருதராஷ்டிரருக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். எப்படின்னா, அதில் டிவி மாதிரி பார்த்துட்டு ரிலே கமெண்ட்ரி மாதிரி அவர் கொடுத்துட்டே வந்துட்டுருக்கார். இப்போ இந்த கடைசி அத்தியாயத்தோட 78 ஸ்லோகம் இருக்குது. ஸ்லோகத்தை சொல்ல போகிறதில்ல. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா, அத அஷ்டாதசோத்யாயः மோக்ஷ சந்நியாச யோகः அப்படின்னு சொல்லி சந்நியாசத்தின் இயல்பையும் தியாகத்தின் இயல்பையும் பிரித்து கூறுமாறு அர்ஜுனன் கிருஷ்ண பகவானிடம் சொல்லுவதிலிருந்து ஆரம்பித்து பகவானுடைய உரையாடல் ஆரம்பிக்கிறது. ஆன்சரும் பண்ணுறார், கிளாரிஃபையும் பண்ணுறார். எப்படின்னா, நியமத்தின் படியுள்ள செய்கையை துரத்தல் தகாது, மதி மயக்கத்தால் அதனை விட்டு விடுதல் தமோ குணத்தால் நேருவது. எல்லா செயல்களும் நிறைவேறுவதற்குரிய காரணங்கள் சாங்கிய சாஸ்திரத்தால் 5ஆக கூறப்படுகின்றன. அவை இடம், கர்த்தா, பலவித கரணங்கள், வெவ்வேறு வகைப்பட்ட செயல்முறைகள், இயற்கை என 5. மனிதன் உடம்பாலும் வாக்காலும் மனத்தாலும் எந்த செயலையும் தொடங்கினாலும் அது நியாயமாயினும் விபரீதமாயினும் இவ் 5மே அச்செயலின் ஏதுக்களாகும். பயன்களை வேண்டாது தான் ஒருவன் பற்றுதலின்றி விருப்பு வெறுப்பின்றி செய்யும் விதி தழுவிய செய்கை சாத்வீகம் என்று கருதப்படும். இதை கேட்டுனே வரைச்சு அர்ஜுனன் சொல்றார், ஆல் டவுட்ஸ் கிளாரிஃபைடு. மயக்கம் அழிந்தது, நின் அருளாலே நான் தெளிவு பெற்றேன். அச்சுதா, நான் நினைவு அடைந்தேன். ஐயம் விலகி நின்றேன். நீ செய்ய சொல்வதை செய்வேன் என்று சொல்லி அவர் போருக்கு புறப்படுறார். இந்த சஞ்சயன் பார்த்துட்டோ அவர் பிரமிச்சு போய் நிற்கிறார். யோக கடவுளாகிய கண்ணன் இந்த பரம ரகசியமான யோகத்தை தான் நேராகவே சொல்லும்போது நான் அதை வியாசரின் அருளால் கேட்டேன். அவரோட வாக்கியத்தை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அரசனே, ஹரியின் மிகவும் அற்புதமான அந்த ரூபத்தை நினைத்து எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது அப்படி சொல்லிட்டோ இந்த கடைசி ஸ்லோகமான இந்த கண்ணபிரானை பற்றி அதை சொல்லிட்டு இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதிர் த்ருவா நீதிர்மதிர்மம. யோகத்தின் இறைவனான ஸ்ரீகிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ அங்கெல்லாம் செல்வம், வெற்றி, செழிப்பு மற்றும் உறுதியான நீதி இருக்கும் என்பது என்னுடைய கருத்து என்று சொல்லி நிறைவுபடுத்துகிறார். ஓம் தத்சதிதி. ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே
श्रीकृष्णार्जुनसंवादे मोक्षसंन्यासयोगो नाम अष्टादशोऽध्यायः। ॐ शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। समस्तलोका सुखिनो भवन्तु. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் உள்ள வேர்ட் டு வேர்ட் மீனிங் பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக பாருங்கள். ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் என்ரோல் ஆகிக்கலாம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு இந்த எபிசோடை முடிச்சுக்கிறோம். ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். நம்ம விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போக முடியும். எனக்கு தெரியும்னு சும்மா இருக்கக்கூடாது, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ராதே கிருஷ்ணா.